ஹாய் காய்ஸ், மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்குக்கான டெக் நியூஸை பார்த்துடலாமா? பேனாசோனிக் S1R Gen 2 அப்படிங்கிற ஒரு கேமராவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவால் 8K வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் பண்ண முடியும், 4K 120Hz வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல DSLR கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா என்தூசியாஸ்ட் இந்த கேமராவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் இந்தியாவில் வேலையை காட்டிட்டான். அதாவது மைக்ரோசாஃப்ட் 360 இந்த க்ளவுட் பேஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. டெஸ்க்டாப் ஆஃபீஸ்னு இல்லாமல் க்ளவுட் பேஸ்ட் ஆஃபீஸ்னு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு போட ஆரம்பிச்சிட்டானா. அவனுடைய சொந்த ஆடு தான் இப்போதைக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் இந்த வந்து OneDriveல மட்டும் தான் சேவ் பண்ண முடியுமா இந்த ஃபைல்ஸ் எல்லாம். ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் தான் டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்குன்னு தெரில. வீடியோ ஆடெல்லாம் ஓடுதான் 5 செகண்டுக்கு. இது நல்லதுக்கே இல்லை. ஏன்னா கூகுள் டாக்ஸ்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதில் வந்து ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் சில இதெல்லாம் கிரே அவுட் பண்ணி ப்ரீமியம் கட்டினா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறானுங்க போல இருக்குது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. சரி, இப்போ அடுத்த நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மைக்கேல் ஃபிஷர், நம்ம மிஸ்டர் மொபைல் இருக்கார் இல்லையா, யூடியூபர், அவருடைய கோஃபவுண்டிங் கம்பெனி ஒன்று வச்சு கிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கீபோர்டை இப்போ ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஐஃபோனில் இருந்துச்சு, அதனால் யாருமே கண்டுக்கல நம்ம ஊரில். இப்போது ஆண்ட்ராய்டுக்கு வந்ததுனால நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. கிளிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு QWERTY கீபோர்டு, இது ஒரு ஃபிசிக்கல் கீபோர்டு. உங்களுடைய ஃபோனுடைய இந்த USB போர்ட்டில் அப்படியே ப்ளக்இன் பண்ணி ஒரு ஃபிசிக்கல் கீபோர்டை வச்சு டைப் பண்ணுற மாதிரி. பிளாக்பெரி ஞாபகம் இருக்குல்ல, த க்ளோரி டேஸ், மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஆப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆண்ட்ராய்டுக்கு தகுந்த மாதிரி சில எக்ஸ்க்ளூசிவான கஸ்டமைசேஷன்ஸோடு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் இல்லாமல் Pixel 9 சீரீஸுக்காகவும், அப்புறம் வந்து இந்த சாம்சங் ஃபோல்டு கொண்டு வரல, சாம்சங் சீரீஸுக்கும் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலா ரேசர் அதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மோட்டோரோலா ரேசர் அந்த ஃப்ளிப் ஃபோன் இருக்கு இல்லையா, அதுக்கு கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாவது Pixel 9 இருந்ததுன்னா இந்த கிளிக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ரீ ஆர்டர் போயிட்டுருக்கு, $130 சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வரும் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு அந்த பழைய அந்த அந்த கிளிக் பண்ணி மெசேஜ் அனுப்பணும், எனக்கு பட்டனில் மெசேஜ் அனுப்பி அந்த அதை நாஸ்டாலஜிக் ஃபீல் அதில் நீங்கள் முழுகணும் அப்படின்னா இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது கடைசி நியூஸாக பார்த்தீங்கன்னா, அமேசான் தன்னுடைய அலெக்ஸா அப்படிங்கிறத அடியோடு அழிச்சிட்டு அலெக்ஸா ப்ளஸ் அப்படிங்கிறத ரீப்ளேஸாக கொண்டு வராங்க. இது வந்து ஜெனரேட்டிவ் AI பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து ஜென்ரலாக கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி அலெக்ஸா ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்னு இருந்துச்சு. இப்போது எப்படி கூகுள் அசிஸ்டன்ட் ஜெமினியாக மாறிச்சோ அதே மாதிரி அலெக்ஸா ப்ளஸ்ஸாக மாறுது. இதில் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஒரு லாங்குவேஜ் மாடல் இல்லை, மல்டிபிள் LLMஸை பயன்படுத்துகிறாங்க. இதில் அது ஒரு பர்டிகுலர் LLMல அமேசானை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஆப்பிள் வந்து ஓன் இன்டெலிஜென்ஸை இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணாங்களோ, அப்புறம் ப்ளஸ் ChatGPT சப்போர்ட் வச்சுருந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ அமேசானும் தங்களுடைய ஓன் LLMையும் ப்ளஸ் வேறு வேறு மல்டிபிள் LLMையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதன் மூலியமா இந்த அலெக்ஸா ப்ளஸ்ஸை இன்னமும் ரொம்ப ஸ்மார்ட்டாக, அதாவது எப்படின்னா ஃப்ளைட் புக்கிங், ஹோட்டல் புக்கிங், இந்த மாதிரியான புக்கிங் எல்லாம் உங்களுக்கு பதிலாக அந்த ஏஐஏ, அதாவது அலெக்ஸா ப்ளஸ்ஸே நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குற மாதிரி வெப்சைட்டுக்கு போய் உங்கள் பேர், கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அதுவே OTP ரிசீவ் பண்ணி அதுவே ஆத்தென்டிகேட் பண்ணி அதுவே புக் பண்ணி உங்கள் கையில் ரிசிப்டை மட்டும் கொடுத்துரும். ஸோ இவ்வளோ கன்வீனியண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு அலெக்ஸா ப்ளஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமேசான் அலெக்ஸா நிறைய டிவைசஸில் இருக்குது, டிவிஸில் எல்லாமே வருது. உங்களுக்கு அப்டேட் வருதான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப்.